ஹாய், ஹலோ. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். ஸோ டிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிஎல் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப ரேரான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த டிஎன்பிஎல் இருந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ரெக்ரூட்மெண்ட்லாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ எப்பயாவது ஒன் டைம் தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் குடுப்பாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் இரு பாலருமே அப்ளை பண்ணலாம். என்ன கேட்டகரியில வேகன்சி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில தான் வேகன்சி குடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி போற வேகன்சி டைரக்ட்டா இவங்க ரெக்ரூட்மெண்ட்டாவே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். பாருங்க, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். என்ன கேட்டகரியில வேகன்சி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி. ஸோ இந்த கேட்டகரியில தான் வேகன்சி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் கேட்டகரி 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதை தாண்டி எந்த ஏஜ் ரிலாக்சேஷனும் கிடையாது. என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க, பிசிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ண முடியாது. எம்காம் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இந்த டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான். இது கம்பல்சரி உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எம்காம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே ப்ரோ, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன் மோடில் தான் நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. என்னையிலேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் அப்ளை லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, டிஐபிஆர் 19 டிஸ்பிளே 2024. ஸோ 2024ஓட முதல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய நேம் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மொதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸு. அடுத்து பார்த்தோன்னா ஃபேமிலி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு எல்லாமே கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். நம்ம மொபைல்லே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும். ஸோ அந்த பிடிஎஃப்பை பிரிண்ட் எடுத்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், மவுண்ட் ரோட், கிண்டி, சென்னை. இந்த அட்ரஸ்க்கு நம்மளை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து 31ஆம் தேதிக்குள்ளே நம்ம இந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, நார்மல் போஸ்ட்டு எப்படி வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஆஃப்லைன் ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்டிங் நேமை நம்ம மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம அப்ளை பண்ணுற அந்த போஸ்டல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, என்வலப் கவர், அதில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி அப்படிங்கிறத எழுதி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, என்ன கேட்டகரியிலனா இப்போதைக்கு நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி கேட்டகரியில் தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். ஃபஸ்ட்டு வருஷம் 17,000 நமக்கு சம்பளம். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 19,500 நமக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டேரெக்டாக ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேடில் நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி உள்ளே வர போஸ்டிங்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இவங்க டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் ஓகே ப்ரோ, செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ 2மே உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாமும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.